நான் ஃபோர்த் இயர் படிக்கும் போது ஐ ஜாயின் இன் இன்ஸ்டியூஷன் டு லேர்ன் ட்ரேடிங். அதுக்கப்புறம் ஐ அவுட் பர்ஃபார்ம்டு வெல் அண்ட் ஐ ஜாயின் அஸ் அ ஃபினான்ஷியல் ட்ரெய்னர் இன் தட் கம்பெனி. எல்லாரும் சோஷியல் மீடியாவில் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க, அதை அப்படி தான் பார்க்குறீங்க. அதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நான் அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? பட் அதெல்லாம் என்னன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. Hey, transgender boys sitting inside the house like women are walking. Come out now. அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு, ஏன் எல்லா ட்ரேடிங் இன்ஸ்டியூட் இப்படி பண்ணுறாங்க, இதில் தப்பு யார் மேலே, அண்ட் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கணும் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, இப்போ இந்த ட்ரேடிங் இன்ஸ்டியூட் என்ன நடந்து சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறதுக்கு காரணம் நம்ம தான் சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும்ல. ஏன்னு சொல்கிறேன், தென் டிசைட். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்களேன். இது பார்த்தோன்னே என்ன தோணுது, இது ஃபேக்கோ உண்மையோ, பட் கிளிக் பண்ணணும் தோணுதா? ஏன்னா இதில் கொடுத்துருக்க இன்புட்ஸ் அப்படி. ஏன் 30K per month, 0 skills, அப்புறம் என்னது ஜஸ்ட் 30 minutes per day. அப்போ 30K ஸ்கில்லே இல்லாமல் எர்ன் பண்ணலாம்னா அப்புறம் எதுக்கு ஐடி கம்பெனி தான் 8 to 9 hours ஒர்க் பண்ணுறாங்க ஃபார் 25K salary? இதே தான் ட்ரேடிங்க்கும். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். வீக்லி மேக்கிங் 2.5 to 3,000 வித் ஜஸ்ட் 10K இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ வீக்லி 3,000னா ஒரு மாதத்துக்கு 4 weeks 4 to 3,000 27,000. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 10K-வா? இது நம்மளை மேனிபுலேட் பண்ணுமா பண்ணாதா? இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஓகே நம்மளும் ஜாயின் பண்ண இவ்வளோ மணி மேக் பண்ணலான்னு தான் தோணும். உண்மையிலேயே நாலேஜ் ஷேர் பண்ணால் தப்பு இல்லை, தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் நாலேஜ் ஷேர் பண்ணாமல் இந்த பர்சன் இவ்வளோ மணி மேக் பண்ணால், அதுவும் இவ்வளோ ரொம்ப கம்மியான கேபிட்டல் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணலாம், இது மேனிபுலேஷன் கணக்கில் தான் வரும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு அங்கே என்ன சொல்லி தராங்கன்னு தெரியாது, ஜஸ்ட் மார்க்கெட்டிங் மட்டும் தான் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே போய் சாம்பிள் பார்த்து தானே ஸ்வீட் வாங்குவீங்க. அதே தான் ட்ரேடிங்க்கும். என்ன சொல்லி தராங்கன்னே தெரியாமல் நமக்கு எப்படி தெரியும் நம்ம இவ்வளோ மணி மேக் பண்ணுவோம் மேக் பண்ண மாட்டோமான்னு? சரி, இதை கூட விடுங்க. இப்போ ட்ரேடிங்கில் உண்மையிலேயே டெய்லி இவ்வளோ மணி மேக் பண்ண முடியுமா? இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிபி யூஎஸ்டியோட 1 year டேட்டா எடுத்திருக்கேன், 2022 to 2023. இப்போ இந்த மார்க்கெட்டோட ஓவரால் ஸ்ட்ரக்சர், அதாவது 1 year டேட்டாவோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் ஜான்லேருந்து அக்டோபர் வரைக்கும் மார்க்கெட் இஸ் இன் டவுன் ட்ரெண்ட், அண்ட் ஃப்ரம் அக்டோபர் ஆன்வர்ட்ஸ் த மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் ஆன் த அப்சைட். இது ஓவரால் ஸ்ட்ரக்சர். பட் இன் பிட்வீன் ஜான் மிட்லேருந்து பிப்ரவரி எண்ட் வரைக்கும் மார்க்கெட் இஸ் கன்சாலிடேட்டிங், அண்ட் அதே மாதிரி மார்ச் மிட்லேருந்து ஏப்ரல் எண்ட் வரைக்கும் மார்க்கெட் இஸ் கன்சாலிடேட்டிங். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் எப்பயுமே ஒரே டைரக்ஷனில் போகாது. இஃப் த மார்க்கெட் இஸ் இன் அப் ட்ரெண்ட், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் கன்சாலிடேட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய என்ட்ரி மாடல் வச்சிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ட்ரேடிங் எட்ஜோட அக்யூரேசி வந்து ஒரு 90% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டைமில், அதாவது மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிற டைமில் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் ஹிட் யுவர் ஸ்டாப் லாஸ். அப்படின்னா எல்லா டேஸும் ட்ரேடிங் டேஸ் இல்லை, எல்லா மந்த்ஸும் ட்ரேடிங் மந்த்ஸ் இல்லை. இதை நான் மட்டும் சொன்ன பார்த்தது கைஸ். வாட்ச் திஸ் வீடியோ பை உமர் அஷ்ரஃப், a real trader. Okay? You don't have to trade every day. You have to focus on finding opportunities in the market. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களால் டெய்லி ட்ரேட்ஸ் எடுக்க முடியாது. அப்படின்னா டெய்லி 2 to 3K இல்லை வீக்லி 5K எப்படி மேக் பண்ண முடியும்? அப்படின்னா இவங்க பொய் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் மூவ் தரும்போது யார் மார்க்கெட்டில் போய் ட்ரேட் எடுத்தாலும் யூ வில் எண்ட் அப் இன் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் போய்ட்டு பை ட்ரேட் எடுத்து பாருங்கள், யூ வில் எண்ட் அப் இன் ப்ராஃபிட். பட் அதே ட்ரேடை எல்லா நாளும் எடுக்க பார்த்தீங்கன்னா தள்ள துண்டு போட்டு உட்கார வேண்டியது தான். சரி, இப்படி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் தீஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் மணி, அண்ட் இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இந்த இன்ஸ்டியூஷன் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இப்படி ஷேர் பண்ணோடனே இதான் சாக்குன்னு they'll call you for a meet and they'll ask how much money you made on this week. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 5Kன்னு சொல்லுவீங்களா? and they'll ask how much money you used. 10K. அவ்வளோதான், வீடியோ ரெடி. அவ்வளோதான், அமைதி ஆகிட்டாரு. என்னடா டெட்டி பேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க அவனை. Planta member is making 5K per week every time with just 10K investment. Then manipulation starts. Instagram ஆடா போட்டு தள்ளுவாங்க. உதவி அழக்காதடா, அந்த புழுகனா இருப்ப போல இருக்க. இதை ஏன் பண்ணுறாங்கன்னா, they have to market the business. இதை நான் என்றைக்கும் தப்பு சொல்ல மாட்டேன். நீங்கள் உண்மையிலே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிங்கன்னா you have to market. பட் இது உண்மையிலே பீப்புளுக்கு வேல்யூ ஆட் பண்ணுதா? ஆர் they sharing real contents? இதுதான் முக்கியம். சரி, இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களா, இந்த ஆடெல்லாம் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணுமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க, ஹீஸ் அ ஸ்டூடெண்ட் அண்ட் ஹீஸ் நாட் இயர்னிங், ஹிஸ் ஃபேமிலி இஸ் டூயிங் ஜாப். ஒரு ப்ராப்பர் மிடில் கிளாஸ்னு வச்சுப்போம். இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக எப்படியாவது இந்த ஜோனை விட்டு வெளில வரும்னு தோணும். பிகாஸ் ஒரு மிடில் கிளாஸ்க்கு தெரியும் ஹவ் ஹார்ட் இட்ஸ் டு ஸ்டே இன் தட் ஜோன். பணக்காரனும் ஆக முடியாமல் ஏழை ஆக முடியாமல் ஒரு இன் பிட்வீன் ஸ்டேஜில் இருப்போம். தே வாண்டட் டு டூ சம்திங் டு மேக் தட் பேரண்ட்ஸ் ப்ரோ. இப்படி இருக்க ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு மேக் 2 to 3K எவ்ரி டே வித் ஜஸ்ட் 20K இன்வெஸ்ட்மெண்ட். இது அப்படியே பிரேக் டவுன் பண்ணுங்களேன். 20K இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் ரெடி பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த கோர்ஸ் ஃபீஸ் வந்து 80,000 வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 1 lakh ஆகுது. இது எப்படியாவது நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ இப்போ 1 lakh ரெடி பண்ணால் லைக் நம்ம டெய்லி 2 to 3K மேக் பண்ணுவோம் விச் 60,000 per month. ஸோ 2 மாதம் நம்ம போட்ட பணத்தை எடுத்துடலாம். இந்த மைண்ட் செட்டை தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த பர்சன் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், நம்ம ப்ராப்பர் நாலேஜ் கிடைக்குமா, நம்ம ஒழுங்காக எஃபோர்ட் எடுத்து படிப்போமான்னு யோசிக்கவே மாட்டாங்க.
சொல்லுங்கள், நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் நம்ம மேக் பண்ணுற ஃபஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது பியூர் லேஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமில் மோட்டிவேஷன் ரீல்ஸ் ஷேர் பண்ணும். லைக் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்டா, அந்த கார் வாங்கணும், இந்த கார் வாங்கணும். பட் அதுக்கான எஃபோர்ட்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டம். ஜாப் போகிறது 5 மடங்கு கஷ்டம். இந்த லேஸ்னஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொன்னால் லைக் 2 to 3K மேக் பண்ணலாம் வித் ஜஸ்ட் 20K இன்வெஸ்ட்மெண்ட். இதோட இந்த சென்டென்ஸ் ஆட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு எந்த ஸ்கில் இருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் எங்களோட ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணால் போதும், நாங்களே உங்களை மணி மேக் பண்ண வச்சிரும். ஓ சூப்பர், நம்ம எதுவுமே பண்ண தேவையா? ஓகே ஜாயின் பண்ணுவோம், அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. நம்மளோட சோம்பேறித்தனத்தையும் நம்மளோட ஆசையை வச்சு எப்படி மணி மேக் பண்ணுறான் பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு டெக்னாலஜி ஆச்சா கூட எனக்கு கவலை இல்லை. பட் ப்ளீஸ் ரியலைஸ், வெளியில் வாங்க. நானும் இப்படி இருந்தவன் தான். பட் இங்கே எதுவுமே ஈஸியாக கிடைக்காது. யூ ஹேவ் டு ஒர்க் லைக் எனி திங், லைக் லிட்டரலி எனி திங். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ட்ரீமை பில்ட் பண்ணணும். பட் ஒன் டே, தட் ஒன் ஃபைன் டே, யூ வில் ஃபீல் தட் வேர்ட் சக்ஸஸ். சரி, இப்போ என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இதே மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட்டும் பீப்புளை ஜாயின் பண்ண வச்சாங்க. ஸோ இங்கே ஜாயின் பண்ணுற பீப்புளுக்கு ஒரு கிளியர் மைண்ட் செட்டே இல்லை. ஆல் தேர் ஃபோக்கஸிங் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் மணி, அவ்வளோதான். ஸ்கில்லை கற்றுக்கணும்னு யாரும் வர்றதில்லை. இப்படி இருக்கிறப்ப என்னோட ஒர்க் டைமிங் 4 to 6 PM. நான் வந்து பீப்புளை லைவில் கைட் பண்ணுவேன் Forex மார்க்கெட்டுக்கு. ஒரு நாள் ஒரு ஃபினான்ஷியலாக லைவ் மார்னிங் எடுக்கணும். பட் அவர் ஆப்ஷன், அதனால என்ன கேட்டாங்க, நீ எடுக்கிறியான்னு சொல்லிட்டு. ஸோ 1 hour தானே, சரி எடுப்போம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அங்கே ஜூம் காலில் ஜாயின் பண்ணேன். பட் அங்கே ஜூம் காலில் ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கும்போது அவங்க கேட்ட கொஷின்ஸ் எனக்கு ரொம்பவே ட்ரிகர் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், லைக் இங்கே பை ட்ரேட் எடுக்கலாமா, இங்கே செல் ட்ரேட் எடுக்கலாமா, லிட்டரலி தேவர் ஆஸ்கிங் ஃபார் கால்ஸ். அப்போ நீங்கள் 1 lakh ஃபீஸ் கட்டி படிக்கிறது என்கிட்ட கால்ஸ் கேட்குறதானா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு நான் வெளில போயிட்டேன், இல்லை கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ட்ரேடிங் ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஸ்கில்லே கற்றுக்காமல் எப்படி முடியும்? ஸோ அதுக்கப்புறம் நான் ஜூம் கால் விட்டு லீவ் ஆகிட்டு 4 PM அந்த மாதிரி போல் என்னோட Forex குரூப்பில் நான் ஒரு மெசேஜ் போடுறேன். என்ன போடுறேன்னா, நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ண பார்த்துக்கோங்க. நான் என்ன போட்டேன்னா, லைக் நீங்கள் என்ன பண்ணி எனக்கு தெரியல, உங்கள்கிட்ட பேசணும். இங்கே மணி மேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாருமே இங்கே உழைச்சாதான் மணி மேக் பண்ணுவோம். ட்ரேடிங் ஈஸி கிடையாது, ட்ரேடிங் ரொம்ப படித்தாதான் உண்டு. பட் ஆல் யுவர் ஆஸ்கிங் ஃபார் கால்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரா போட்டதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்லேருந்து மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் யார் போட்டா அப்படின்னு சொல்லி மெசேஜ். நான் சொன்னேன், நான் தான் போட்டேன் அப்படின்னு ஏன்னு சொன்னேன். அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேனேஜர் வந்து லைக் சாஃப்டாக பேசி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சிஇஓகிட்டேருந்து கால் வந்துச்சு. சிஇஓகிட்டேருந்து கால் வந்து ஏன் அந்த மாதிரி போட்டேன்னா, லைக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல் லைக் நீங்கள் பீப்புளை எடுக்கிற வேவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப மேனிபுலேட் பண்ணி எடுக்கிறீங்க. யாருமே வந்து ஸ்கில்லை கற்றுக்கணும் வர மாட்டாங்க, வெறும் மணி ஃபோக்கஸ்டாக வராங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ட்ரேடிங்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது. அப்படின்றப்ப எனக்கும் சிஇஓக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி போயிட்டு, அப்புறம் கடைசியில் சிஇஓவும் லைக் இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்கிட்ட டேரெக்டாக வந்து சொல்லு, நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, சுமூகமாக முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து லைவ் இன்டர் எடுக்கலாம் மறுபடியும் போனேன். போகும்போது இந்த மேனேஜர் வந்து என்னோட மெயில் ஐடி கேட்டார். உன்னோட மெயில் ஐடி ஷேர் பண்ண அப்படின்னாரு. எனக்கு எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் மெயில் ஐடி ஷேர் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாரு, லைக் இதுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கேன், அதுக்கு சைன் பண்ண அப்படின்னாரு. உள்ளே பார்த்தா ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு சென்டென்ஸ் என்ன போட்டுருந்துச்சுன்னா, உங்களால் கம்பெனிக்கு ஏதாவது மணி டேமேஜ் இருந்துச்சுன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும் 5 crores நீங்கள் பே பண்ணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது பார்த்தோடனே எனக்கு செம்மையாக ட்ரிகர் ஆகிடுச்சு. லைக் நான் லிட்டரலாக பீப்புள் வந்து உண்மையிலே மணி மேக் பண்ணணும், உண்மையிலே ட்ரேடிங் ஸ்கில்லை கற்றுக்கணுன்றதுக்காக தான் மெசேஜே போட்டேன். அப்படி இருக்கப்போ இவங்க எனக்கு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணும்போது ரொம்ப கடுப்பாயிடுச்சு. நான் அவனை என்னன்னு கேட்டேன். கம்பெனியோட ப்ரைவேட் சீக்ரெட்ஸ்லாம் நீங்கள் லீக் பண்ணால் தான் வந்து நாங்கள் அந்த சார்ஜ் பண்ணுவோம், நீ தான் பண்ணவே இல்லையா, அப்போ ஏன் பயப்படுற அப்படின்னா எனக்கு அது இன்னும் ட்ரிகர் ஆகிடுச்சு. லைக் நான் ஏன் பயப்பட போகிறேன்? ஃபஸ்ட்டு நான் லிட்டரலாக ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்கு தான் அந்த மெசேஜே போட்டேன். அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கிறாங்க. லைக் உண்மையிலே நான் எஃபர்ட்ஸ் போகிறது இல்லை ப்ரோ, லைக் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ நான் உண்மையிலே ட்ரைனிங் சொல்லி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, எனக்கு இந்த வேலை வேணாம், நான் ரிசைன் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதம் சம்பளமும் வேணாம். வரண்டா சின்னசாமி. ரிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மேனேஜர் கிட்ட லைக் மற்ற ஃபினான்ஸ் ட்ரெயினர் அந்த இன்ஸ்டியூட்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து அவங்களுக்கே ட்ரைனிங் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க பண்ண ட்ரேட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மை ஓன் வெஞ்சர், சார்ட் ட்ரேடர். ஆல்ரெடி சொன்னது தான். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் அகைன் இப்போலாம் லோகோ டிசைன் பண்ணிட்டு இருந்தேன், வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன், டெவலப்பர்ஸ்ட்டை கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது வித்தின் ஃபியூ டேஸில் நான் போன இன்ஸ்டியூட்டில் எனக்கு கீழே மென்டார் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், லைக் நான் மென்டார் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 50% அகைன் வந்து என்னோட ப்ரோக்ராமில் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணாங்க. லைக் லிட்டரலி இட்ஸ் ஷாக்கிங். இப்போ எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, உங்களை ஷார்ட்கட்ஸை மேனிபுலேட் பண்ணுறதா, லைக் மேக் திஸ் மச் மணி வித் ஒன்லி திஸ் மச் இன்வெஸ்ட்மெண்ட். ஆல் யூ கைஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி மேக்கிங் மணி, நாட் ஸ்கில்ஸ். ஒரு ப்ராப்பராக நாலேஜ் கற்றுக்கணும் யாரும் கற்றுக்கிறது இல்லை. ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டா மணி தானாக வரும். ட்ரஸ்ட் மீ இன் திஸ் பார்ட் கைஸ். லைக் ஜஸ்ட் டெவலப் யர் ஸ்கில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரேடிங் யாராவது ஜென்ரலாக பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போய்ட்டு மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இப்போ யார் இருக்கா, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யார், Forex brokers என்ன, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது யாருக்கும் தெரியாது, மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாது. ஆல் தேர் ஃபோக்கஸிங் ஆன் மேக்கிங் மணி. ஸோ ஒரு ப்ராப்பராக நாலேஜ் கெயின் பண்ணாமல் மணி மேக் பண்ணவும் இருந்தால் கண்டிப்பாக மேக் பண்ண முடியாது. இப்போ ட்ரேடிங்குள்ளே வரும். நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்
cover basics. Market எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நோ மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், நோ ஹவு forex brokers are working, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேடில் இருக்கீங்க, திடீர்னு மார்க்கெட் வாலடைல் ஆகுது. இப்போ நீங்கள் ப்ராப்பராக பேசிக்ஸ் கற்றுக்கிட்டா ஒன்று உங்களுக்கு ரீசன் தெரியும் ஏன் இப்படி ஆகுதுன்னு. அப்படி இல்லை இதை ஹேண்டில் பண்ணுற நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கவர் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி. ஒன்ஸ் நீங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணதும் தென் மூவ் ஆன் டு டெக்னிக்கல்ஸ். டெக்னிக்கல்ஸுமே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நோ ரீட்டைல் கான்செப்ட் லைக் அப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்ஸ், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ஸ், பேட்டர்ன்ஸ், கேண்டல்ஸ்டிக் பற்றி பாருங்க, இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தென் மூவ் ஆன் டு ஐசிடி கான்செப்ட்ஸ். ஏன் இதை கற்றுக்கணும்னா இந்த ரீட்டைல் கான்செப்ட் தெரிந்தால் தான் ஐசிடி கான்செப்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். ஏன்னா ரீட்டைல் கான்செப்டோட ஸ்டாப் லாஸ் தான் இவங்களோட மார்க்கெட் செக்ஷன், இவங்க என்ட்ரி பாயிண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் கற்றுக்கிங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன தான் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணாலும் உங்களுக்கு ரியல் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா ட்ரையல் அண்ட் எரர் தான் உங்களுக்கு ஒரே வழி. நீங்கள் எந்த ஒரு மென்டரிங் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இனிஷியல் ஸ்டேஜஸில் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கஷ்டம். பெட்டர் கெட் அ மென்டர் அண்ட் ஸ்டார்ட். ஸோ இப்படி தான் பீப்புள் உங்களை மேனிபுலேட் பண்ணுறாங்க ஆசையை காட்டி. பட் ட்ரேடிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கில் கைஸ். ப்ளீஸ் லேர்ன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால். ஏன்னா உங்களுக்கு டைம் இன்னுமே அதிகமாக இருக்குது ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனை கம்பேர் பண்ணும்போது. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஷார்ட்கட்ஸை தேடாமல் கஷ்டப்பட்டு ப்ராப்பராக கற்றுக்கோங்க. அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி. நான் முடிஞ்சவரை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் தி காமெண்ட் செக்ஷன். Until then, bye. Make it a microphone check. Give it a microphone. I make the microphone dead. Don't step to me, newbie. I can truly be moody.